வணக்கம் நண்பர்களே. இன்று நவராத்திரியின் முதல் நாள். இன்று நாம் வழிபடும் தெய்வம் சைலபுத்ரி அம்மன். அவள் இமயமலையின் அரசன் ஹிமவானின் மகளாக பிறந்ததால் சைலபுத்ரி என அழைக்கப்படுகிறாள். சைலம் என்றால் மலை, புத்ரி என்றால் மகள், அதாவது மலைமகள். இவர் காளை மீது சவாரி செய்து ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கையில் கமண்டலமும் தாங்கியவள். அவளின் முகம் அமைதியாக இருந்தாலும் அவளின் வலிமை மிகுந்த சக்தியாகும். புராணங்களில் சொல்லப்படுவதுபடி சைலபுத்ரி முன்பிறவியில் சதி தேவி. தக்ஷன் மகளாக பிறந்து சிவனை திருமணம் செய்தாள். ஆனால் தக்ஷன் சிவனை அவமதித்ததால் சதி தன்னையே யாகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டாள். அதன்பின் இமயமலையின் மகளாக மறுபிறவி எடுத்து பர்வதி ஆனாள். அந்த பர்வதி தேவியின் முதலாவது வடிவமே சைலபுத்ரி. இவர் எல்லா தேவி வடிவங்களின் அடிப்படை, ஆதிபராசக்தியின் முதல் வெளிப்பாடு. அன்னையின் உறுதியும் வீரமும் பாசமும் சைலபுத்ரி வழியாக நமக்கு கிடைக்கிறது. நவராத்திரி நாள் ஒன்றியல் நாம் சைலபுத்ரியை வழிபடுவதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அது புதிய தொடக்கத்தை தைரியத்துடன் செய்ய வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல். பக்தர்கள் நம்புவது சைலபுத்ரியை வழிபட்டால் வாழ்க்கையில் உறுதி, மனவலிமை, பொறுமை, ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் என்பதே. அதனால் இன்று நம் வாழ்க்கையில் எந்த சவாலானாலும் அதை சமாளிக்க உறுதியும் தைரியமும் வேண்டும் என்பதை சைலபுத்ரி அம்மன் நமக்கு உணர்த்துகிறாள். இந்த நாளில் நாம் பிரார்த்தனை செய்வோம். அம்மா, எங்கள் வாழ்க்கையில் நல்ல தொடக்கம் ஏற்பட அருள் செய்யும். இதுதான் நவராத்திரி நாள் ஒன்று. சைலபுத்ரி கதையின் அர்த்தமும் பாடமும்.